ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இணை பற்றின தரமான சூப்பரான 7வது வாரத்தோட 3வது நாள் மதிய வேலை ஓட்டு ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பழசாக இருந்தாலும் ஒரு சில பேர் மறந்துடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் தொடர்ச்சியாக வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். காலையிலேருந்து நான் தூங்குறதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் தான். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப்பையும் தட்டி விட்ருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் நடந்திருக்கு, தலைகீழாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குலாம் எப்படி இவ்வளோ ஓட்டு வருதுன்னு உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக எனக்கும் தோணுது. பட் அது எப்படி நடக்குதுன்னே தெரிய மாட்டுது. சரி, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று சாம்பார் ஸ்குவாடுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க இந்த மற்ற 2 டீமும். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி விக்கல் விக்ரம் இன்னுமே வக்ரம்ன்ற விஷயத்தை பெரிய தேச குத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. தவிர அவர் இது வரைக்கும் விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக மார்க் பண்ண விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்கவே இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். அதே மாதிரி கானா வினோத் எப்படி இது எப்படி பார்க்குறேன்னா, திவாகரை பெண்கள்கிட்ட இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிற வேலையில் இந்த கானா வினோத் நிறைய இடங்களில் மாட்டினார். அதுவும் குறிப்பாக ரம்யா ஜோ கிட்ட ஒரு வாட்டி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பார். நேற்று அரோராவோட அக்குள்ள இப்படி சொல்கிறாரு. இன்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவரை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 61,954 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.85. ஒரே ஒரு கேள்வி தான், திவ்யா ஓகே நல்ல ஒரு தரமான ஒரு போட்டியால் அதாவது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இந்த வீக்கு பர்டிகுலர் எடுத்திங்கன்னா இது ஒரு ஃபன் டாஸ்க்கு. அவங்கவுங்க திறமையை காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் திவ்யா என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒருத்தர் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்களேன். ஏன்னா எந்த இனிஷியேட்டிவும் கிடையாது. கிச்சனில் சாண்ட்ரா தான் இருக்காங்க. ஃபுல்லாக கிச்சன் பண்ணுற அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இவங்க சும்மா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61,000 ஓட்டு குவிஞ்சிருக்கு. எப்படின்னு சத்தியமாக புரியல. இந்த மாதிரி நினைக்கும் போது, ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு டைமில் வியானா டாப்பில் இருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எப்படி இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வருது? அதே மாதிரி இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெருசாக ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 56,154 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.46. நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக காசு வாங்கிட்டு தான் பிஆர் வேலை பார்க்குறீங்க விஜய் பார்வதிக்கு, எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி இப்படின்றாங்க. எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, குழந்தைங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ இதெல்லாம் பண்ணும் எனக்கு தெரியும், நீ எப்பயுமே அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, நீ அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதை நான் 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். சீசன் 4ல் ஆரியை சப்போர்ட் பண்ணும்போது தான் சொன்னாங்க. அப்புறமா ராஜுக்கும் தாமரைக்கு பண்ணும்போது அப்படி தான் சொன்னாங்க. லாஸ்ட்டாக முத்துக்குமரன் சொல்லும்போது அதான் சொன்னாங்க. இது அவங்களை திருத்த முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், அடனா நம்மளுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இவங்க நம்மளுக்கு பிடிக்காத ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு. நம்மளுடைய விஷயம் என்னென்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 நம்ம இது வரைக்கும் பார்க்குறோன்னா அதுக்கு ஒரு விஷயம் வேணும். அந்த விஷயத்தை பாசிட்டிவாக நெகட்டிவாக ஏதோ ஒரு விஷயங்களை கொடுக்குறது விஜய் பார்வதி, திவாகர், கமருதி, இந்த மாதிரி விஷயங்கள். அப்படின்னும் போது நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? இதை இவங்கெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க வச்சுக்கோங்க, மற்றவங்களாம் டம்மியாக மிக்சர் மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதே வேலையை இவங்களும் பண்ணாங்கன்னா நீங்களாம் பார்ப்பீங்களா? உட்காந்து எல்லோரும் சேனலை மாற்றிட்டு வேறு சீரியல் போக ஆரம்பிச்சிருவீங்க. திவாகர் ஒருத்தர் வெளியே போனார். நிறைய பேருக்கு காண்டாகுது, ஐயோ என்னங்க இவ்வளோ மொக்கையாக போயிட்டுருக்கு எபிசோடு அப்படின்ட்டு. இப்போ லைவில் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விஷயமே வரல. இது வரைக்கும் என்னமோ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் இருந்திருந்தாருன்னா ஒரு 10 ரீல்ஸ் ரெடி பண்ணி போட்டிருப்பாப்புல, மற்றவங்களையும் அதில் இணைச்சிருப்பாப்புல. ஸோ என்ன பண்ணுறது, கண்ணு கட்டினதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் தான் விஜய் பார்வதி. அதே மாதிரி ஃபுல்லாக எல்லோரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க ஒரு பொண்ணை. ஏன் பண்ணணும்? முன்னாடி ஆமாம் அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சு எல்லாமே ஓகே, இப்போ ஏன் டார்கெட் பண்ணோம்? ஆனால் சூப்பராக இன்றைக்கி ரம்யா ஒரு சரியான ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க விஜய் பார்வதிக்கு, செமையாக இருந்துச்சு. 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 44,720 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.72. பொங்குறார், பொங்கிக்கிட்டே இருக்கார். போதும்ப்பா, ஏன்ப்பா இவ்வளோ பொங்குறீங்கன்ற மாதிரி இருக்குது. இன்னும் அவருக்கு அந்த வக்ரம்ன்ற வார்த்தை ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளே தச்சி போச்சு. ஏன்னா விக்கல் சிக்கரம்ன்றதை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வந்தார். இப்போ இந்த வக்ரம்ன்றதை அதுக்கு மாற்றி விட்ருமோ அப்படின்னு ஒரு பயம் வர அவங்களுக்கு. இதுலேயே அவங்களுடைய சேனல் அவங்களுடைய ஆட்களாக இருப்பாங்க பாருங்கள், அவங்களாம் விஜய் போகிறது போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இவருக்கு பிடிக்காத ஆட்கள் அங்கே கழுவி தானே ஊற்றுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பார்வதிலேருந்து அவரோட பாறை ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் ரம்யா பக்கம் போயிருக்கு. உடனே ரம்யா அப்படியே பொங்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவார் அவர்? புரியுதுங்களா? என்னென்னா இவங்க நிறைய பேர் திவாகர், விஜய் பார்வதி இழிச்சவை. அவங்களுக்கு குத்தணுமா, நாமினேட் பண்ணணுமா விஜய் பார்வதி, திவாகர். ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போடணுமா விஜய் பார்வதி, நாமினேஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா
ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு ஈஸியாக ஆகிடும், நம்மளுக்கு ஈஸி டார்கெட் ஆகிடும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே விஷயங்கள் வேறு எங்கன்னா காமிச்சா என்ன நடக்குன்றது இன்றைக்கி தெரிஞ்சுது. அதே மாதிரி வந்துட்டு சாபம் விடுறாரு, பிஜேபி வருது நாசமாக போயிடும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 4வது பேசுறதுன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 38,383 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.2. ஸோ சபரி வந்துட்டு இன்னுமே அந்த வன்மத்தில் வாடிட்டு இருக்காப்புல, கஷ்டமாக இருக்குது. நான்லாம் வந்து சபரி இன்னும் நல்லா வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவர் பண்ண தப்புகள் தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே. ஏன்னா கொஞ்சம் நல்ல டீசெண்டான ஆள். என்னென்னா அந்த வன்மம் ப்ளஸ் வந்துட்டு அந்த குறும்படம் வந்து ஒருக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. குறும்படம் போட்டு நம்மளை கலாச்சிட்டாங்களே. நம்ம வந்துட்டு அன்றைக்கி கதை சொல்லும்போது அப்பா வரும்போது நான் கப்போடு வந்துடுறப்பான்னாரு. இப்போ கடைசியில் போகும்போது ஒரு டீ கப்பு கூட கிடைக்காம போயிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஆகி கடைசியில் அது வஞ்சகமாக மாறி விஜய் பார்வதியை கலாய்க்கிறதுலையே இருக்கார். இஷ்டத்துக்கு வாய விடுறாரு. அப்புறம் நானா பண்ணான்னு கேட்குறாரு. நேற்று சொல்லிட்டார் உன்னை இங்கே யாருக்குமே பிடிக்கலன்னு. இதை போய் திரும்ப கேட்டால் ஆனால் அப்படி சொல்லவே இல்லைன்றாரு. என்னையா இது மறக்கிற போமியாவா ஏதோ ஒரு நோய் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்காப்புல. கஷ்டமாக தான் இருக்குது. ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஒன்றும் பண்ண முடியாது. 5வது பேஸ் பார்த்தினா கெமி இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னா வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 28,066 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.73. கெமி என்ன பண்ணுறாங்க நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா. நேற்று வந்து திடீர்னு தான் கெமிக்கு வந்து ஜூமிங் வைக்கிறாங்க. நான் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க பார்த்தா ஒரு மாதிரி படம் பார்த்து சிரிப்பாங்க பார்த்தீங்களா, அதை காமிக்கிறாங்க. என்னையா நடக்குது? அதோட விஷயமா காமிச்சிட்ருக்கீங்க. அங்கங்கே உயிரை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் காமிக்க மாட்டேறீங்க. என்னன்னு ஒருமே புரியல. அதுவும் அந்த பொண்ணை ஹைலைட்டாக பண்ணுறதுக்கு அவங்க என்னமோ முயற்சி பண்ணுறாங்க. ஹைலைட்டாக பண்ணுறமோ இந்த பொண்ணு எதாவது பண்ணால் தானே. இதில் வேறு நேற்று வந்து இவர் கூட சேர்ந்துக்கிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க, விக்ரம் கூட சேர்ந்துக்கிட்டு. என்னத்தை இவங்க கிழிச்சாங்கன்னு. நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க? ஐயோ ஐயோ ரொம்ப கஷ்டம். 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ராவுக்கு வந்து நிலைமை பார்த்தீங்களா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,265 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.54. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அடித்து தூக்குனாங்க. எங்கே பார்த்தாலும் சேச்சி 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 முன்னாடி நீ வந்தனா உன்னோட ஆட்டம்லாம் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேச்சி சேச்சி ஐயோ அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வருது. நேற்று சபர்கிட்ட ஃபன்னு அப்படி சொன்னதெல்லாம் அப்பா இன்னும் இவ்வளோ பெரிய ஆளான மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவங்களுடைய பார்வையாலே பிரஜனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிரஜன் பதறி போயிட்டு கடைசியில் அவரோட கேரக்டர் வந்து ஊமை ஏற்றுக்கிட்டார். எதுக்கு நான் பேசிக்கிட்டு வீட்டில் என்ன எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருந்துற மாதிரி ஆகிட்டார். என்னையா நடக்குது? எல்லா வீட்லையும் இப்படி தான் போல இருக்கே. என்னத்தை சொல்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து இன்னுமே வந்து அந்த கனி மேலே இருக்கிற வன்மம், விஜய் பார்வதி மேலேயும் இருக்க வன்மம் வெளியில் காமிச்சிக்காமல் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேது. அதில் இப்போ பேர் அவங்களுக்கு வந்து நடிப்பு அரக்கின்னு பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே, உங்களை பற்றி இல்லை, அவங்கள பற்றி சொல்லுங்கள். 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா கனி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 26,463 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.34. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். காலையில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியும் வியானாவும் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்க, இனிமேல் உங்ககிட்ட யாராவது வந்து பேசுனாங்கன்னா உனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்கா அப்படி என்ன சொல்லுன்னு சொல்ல, அவ்வளோதான். உடனே இந்த பக்கம் காமிக்கிறாங்க ஜூமிங். அவங்களுக்கு தான் தெரியுமே. கனியோட மூஞ்சி அப்படியே பார்த்துட்டு என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி ஆகிறாங்க. ஏம்மா ஒரு கோஆப்ரேஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த டீமில் இருந்துக்கிட்டு அந்த டீமுக்கு வேலை செய்கிறது, நல்லா அந்த டீமுக்கு சோப் போட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கனி தான் ஸ்டார் பர்ஃபார்மராக. என்ன நடக்குது? அவங்க என்ன ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு பண்ணாங்க நல்லா பாருங்கள். கொடையை பிடிச்சாங்க. இங்கே நடக்கிற விஷயங்களை எஃப்ஜேக்கில் போட்டு கொடுத்தாங்க. நைட்டு ஃபுல்லாக ரம்யாக்கிட்டையும் எஃப்ஜேக்கிட்டையும் பேசிட்டே இருந்தாங்க, விக்ரம் கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் சேர்ந்து கனி கொடுக்குறாங்க. சூப்பரில் என்னத்த சொல்ல. 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 25,664 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.06. அரோரா வந்துட்டு திவாகரை வந்துட்டு அந்தப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனால இவர் வந்து திரும்ப ஆபாச குறியீடுன்னு சொல்லியிருப்பார். லவ்னு சுற்றிட்டு இருக்காருன்னு எவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க. அதாவது இங்கே இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அந்த பொண்ணு அதை பற்றி கண்டுக்காமல் விட்டுட்டா அது தப்பு இல்லைன்ற மாதிரி ஆகிட்டுருக்கு. இப்போது அதே விஷயங்களும் நேற்றுல ஒரு 3 நாளாக நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன். உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. துஷார் பார்த்துட்டு இருப்பார். டப்புன்னு வந்து இப்படி கட்டி பிடிப்பார். யார் காணவனது அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் ஆகும். அதுக்கப்புறம் சாரியில் வந்து ஒரு டைம் ஒரு ஏதோ ஒன்று பண்ணுவார். நேற்று வந்துட்டு அக்கலில் பிடிச்சி இப்படி பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு வருத்தம்னா ஸ்டார்டிங்கில் கெமியை தெரியாமல் கட்டி பிடிச்சேன்னு சொல்லிட்டு கேமரா வந்து ஐயோ அம்மா என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்ன ஆள் இப்போ பொண்டாட்டி மறந்துட்டார். அவர் பாடும் சுற்றிட்டு இருக்காரு. நேற்று வந்து திடீர்னு கமருதீனும் அரோராவும் இவரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏதோ சம்திங் பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு இந்த அம்மாவோட இடுப்பை போய் பிடிக்க போகிறாரு. என்னையா நடக்குது
அப்படி மாதிரி இருக்குது. ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அரோரா. தப்பு தானே? திவாகர் அவ்வளோ பேச்சு சொன்னீங்களே, அவ்வளோ பெரிய பழியை போட்டிங்க. பழி மீன்ஸ் அவரும் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் எதுவுமே பண்ணலையே. ஆனால் இதை வந்துட்டு நீங்கள் அப்படி சொல்லியிருக்கணும். அவரை சொன்னீங்கன்னா அப்போ இதையும் சொல்லணும்ல. என்னத்தான் சொல்ல. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 24,603 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.9. தன்வினை தன்னை சுடும், அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போது வியானாவோட விஷயங்கள் போயிட்டுருக்கு. முன்னாடி வந்துட்டு விக்ரம் ஒரு விஷயம் சொன்னார், நீ வந்து இந்த சீசன் 9ல் இந்த வெப்பனை யூஸ் பண்ணு, நீ எஃப்ஜேவை லவ் பண்ணுற மாதிரி. இல்லை எனக்கு பிடிக்கலன்னாங்க. இப்போ அவங்களுக்கு ஓட்டு கம்மியாக போகுதுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணுறாங்க. அங்கே எஃப்ஜேவும் ஒரு யோசிச்சார், நம்மளுக்கு ஒரு லவ் ட்ராக் வேணும்னு. இப்போ 2 சிங்க் ஆகிடுச்சு. சொல்கிறாங்க நைட்டு வந்துட்டு அம்மா வந்து என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு. இது அதுவும் என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்டு 2 நாளில் சொல்கிறாங்க. இந்த 2 நாளை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. அப்போது நம்ம இதை பண்ணால் கண்டிப்பாக வெளியே இப்படி போகும், அது வந்து ட்ரெண்டிங்காக மாறும்ன்றது அவங்களுக்கு தெரியும். சூப்பரில் நல்ல பிளானிங் மைண்டு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 24,441 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.8. பிரசன்ட் கண்டிப்பாக வந்து தனியாக வந்திருந்தால் வேறு லெவலில் ஏதாவது பண்ணியிருப்பார். இப்போ சாண்ட்ராவோட வந்ததுனால நிறைய பேரோட லைஃப்பில் இப்படி நடக்கும். ஒரு ஃபேமிலியோடு போகும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து வாயை திறக்க மாட்டார். இதே ஹஸ்பண்ட் வந்து தனியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பில் போகும்போது டபாடே டங்கடக்க நடுவுங்க. அதே நிலைமை தான் இங்கே. எதுவுமே பண்ண முடியல, வரால யார்கிட்டையும் சிரிச்சு பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா பன்ட்டு ஊமையான ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்காரு. கடைசியில் பார்த்தீங்களா சாண்ட்ரா வந்துட்டு இவரோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார் பர்ஃபார்மரில் கொடுத்துட்டாங்க பிரஜனுக்கு. 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 21,118 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.06. அமித்துக்கு ஒரே டென்ஷன். ஏன்னா நேற்று அவர் பாடும்போது எஃப்ஜே வந்து காதை போத்திக்கிட்டாராம். அட கொடுமையை, நல்லா அழகாக பாடுறதுல 2 பேர், ஒன்று கானா வினோத்து, இன்னொன்று அமித். எஃப்ஜே பாடுறாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு சில நேரம் ஆன்னு கத்துறாரு. போதும்ப்பா, இங்கே இருக்கிற நரம்பில் ஏதாவது பிரச்சனை எடுப்பதுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா பாடுறவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணும். ஒரு கலைஞனாக இருக்கவங்க அதானே கலைஞனுக்கு கலைஞன் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதை வந்து இவர் பண்ணல போல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாப்புல. ஆனாலும் வந்துட்டு அமித்துக்கு வந்து ரொம்ப மோசமாக வந்து ஓட்டு வந்துட்டுருக்கு. இல்லவே இல்லை. 12வது பிளேஸ் தான் சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,256 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.86. ஸோ சுபிக்ஷா வந்துட்டு பயங்கர டேஞ்சரில் தான் இருக்காங்க. ஆனால் எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணாதனால இந்த வாட்டி வந்து எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க மேலே தான் கையை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க தெரியுமா? 18,466 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.42. திடீர்னு பார்த்தா ப்ரோமோவில் வந்து ரம்யா வராங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமோலையும் 2வது ப்ரோமோவில் பார்த்தா அவங்க தான் வராங்க. என்னடா இது, அணையப்புற வழக்கு பிரகாஷ் மயிரிவான் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான்னு பார்த்தா போன வாரம் வந்தாங்களா லாஸ்ட்டில்? ஆமாம். அதுக்கப்புறம் அவங்களா வெளியே போனாங்க? இல்லை, மேலே இருந்தவங்க தானே போனாங்க. திவாகர் தானே போனார். அதுக்கு முன்னாடி வாரம் அவங்க தான் லாஸ்ட்டில் வந்தாங்க. ஆமாம். அதுக்கு முன்னாடி மேலே யார் இருந்தாங்க? பிரவீன், அவர் தானே வெளியே போனார். இப்போ மட்டும் நான் புதுசாக வந்துட்டு அவங்க தான் லாஸ்ட்டில் இருந்தால் அவங்க தான் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. மேலே இருக்கிற சுபிக்ஷா தான் போவாங்கன்ற மாதிரி தான் கட்டம் சொல்லிட்டு சார். இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,17,153 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரம்யா போயிடும். ஏன்னா சுபிக்ஷா விட ரம்யா வந்து பெருசாக வந்து பண்ணலை. ஸோ அப்படி இருந்தால் போயிடணும். இல்லை டபுள் எலெக்ஷனா ரம்யாவும் சுபிக்ஷா தூக்குங்கன்றான். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்துட்டு அவங்க அந்த பிளான் பண்ணாங்களே நியூட்ரல் ஒருத்தர் இது மாதிரி ஒருத்தர், அந்த மாதிரி அமித்தையும் சுபிக்ஷாவும் தூக்கிடுவாங்களோன்ற மாதிரின்னு தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.